அவங்கள தேடிதான் நீங்க வந்திருக்கிற மாப்ள. இது எனக்கு என்னைக்கோ தெரியும் மாப்ள. நானும் சரி நீ இப்ப சொல்லுவ அப்ப சொல்லுவேன்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் மறைச்சிட்டு உட்காந்துருக்கிற நீ இல்லையா? இன்னும் எத்தனை நாள்ரா போடுவேன் இந்த நாடகத்தை? மாப்பிள்ள உனக்கு எப்படா தெரியும்? நீ உன் பொண்டாட்டி ஸ்வேதான்னு என்கிட்ட சொல்லிட்டு நான் போய் அவளை பார்த்தேன் தெரியுமா? என்ன ஞாபகம் இருக்குதா? எனக்குலாம் அன்னைக்கே தெரியல. மாப்பிள்ள என்னடா நீ இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நான் எதுக்கிட்ட கேட்கணும்? சொல்லணும்னு நினைச்சா நீயே சொல்லியிருப்பல்ல. நீ என்கிட்ட நீ எதுவுமே மறைச்சது இல்லடா. ஆனா இதை மறைக்கிறேன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் தான் நான் அமைதியா இருந்தேன். இதுவே நீ இங்க இருந்து போயிடக்கூடாதுன்ற நிலைமை வந்தனால தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னா சத்தியமா இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லியே இருக்க மாட்டேன். டேய் என் மேல உனக்கு கோவமே வரலையா? நீ என் ஃப்ரெண்ட்ரா, நான் உன் மேல எப்படி கோவப்படுவேன்னு சொல்லு. டேய் சாரி மாப்பிள்ள. டேய் சாரிடா. பாரதியை பார்த்த அன்னைக்கே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா பாரதி இங்க இருக்கிற சூழ்நிலையும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ற சூழ்நிலையும் சரியில்லை. அதனால தான்டா உங்ககிட்ட இதை சொல்ல முடியல. சாரி சாரி சாரி. சேர்றா விடுறா, புரியுதுடா எனக்கு. விடு. பொண்டாட்டி காலத்துல இன்னொரு தடவை வந்து தாலி கட்டுவா. டேய் இல்லடா, உனக்கு இப்ப எல்லாம் தெரிஞ்சதுனால சொல்றேன். பாரதி முழு மனசோட இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலடா. தமிழுக்காக தான் சம்மதிக்கிற மாதிரி நடிக்கிற. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. அதனால தாண்டா நான் சொல்றேன், அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க. அவங்கள எல்லாரும் கேள்வி கேட்டு அதுல மனசுடைஞ்சு அவங்க நிக்கிற கோலத்தை என்னால பார்க்க முடியாதுடா. அதனால நான் இங்க இல்லாம இருந்தா எல்லாரும் என்ன தானே திட்டுவாங்க. பாரதிக்காக நான் இதை தாங்கிக்கிறேன்டா. டேய் சுமை தாங்கி, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது சரியா? பாரதி பட்டு போட வேலை கட்டி கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க. டேய் பாடா அமைதி வந்து தாலி கட்டுவா. நிஜமாவ சொல்ற? டேய் நம்பிக்கை இல்லையா உனக்கு? நீ வா, நேர்ல போய் பார்த்துட்டு வா. வா நீ வா வா, தயங்காதடா, வாடா. யாரு பேருக்கு மார்ச்சமே? பேரு ஆதி, சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம். பேரு பாரதி, மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். அம்மா தாயி, என்னையும் என் பையனையும் சுத்தி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். என் தம்பி செஞ்ச தப்புக்கு நானும் என் பையனும் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நானாவது அந்த தப்புல தெரிஞ்சோ தெரியாமலோ சம்பந்தப்பட்டிருக்கேன். அதுக்கு நீ தண்டனை கொடுக்கணும்னா எனக்கு கொடு. ஆனா என் பையன் ஆதி எந்த தப்புமே பண்ணாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனோட நிம்மதியான வாழ்க்கைக்கு நீதான் ஒரு வழியை காட்டணும். ஆதி வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. இன்னைக்கு பாரதியும் ஆதியும் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இதுக்கப்புறமாவது பாரதி என் பையனை புரிஞ்சுக்கிட்டு மனசார அவனை ஏத்துக்கணும். அவங்க 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழணும். இந்த கல்யாணம் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும். எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்.
தமிழ் வா. ஆரத்தை எடுத்துக்கங்க. எங்கங்கிறது அம்மாவை காணும். அர்ச்சனை பண்ணணும்னு தட்டு கொடுத்தாங்க. வந்து பார்த்தா ஆளை காணுமே. அந்த பாட்டி யாரோ கூப்பிட்டாங்கன்னு இப்பதான் அவசரமா போனாங்க. என்கிட்ட கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்லையே, இந்த வயசுலயே பெரிய மனுஷ மாதிரி பேசுற. நீ நல்லா இருக்கணுமா. கொடுங்க. வந்தா வாங்கிக்க. ஏய் சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வா போ. ஆ. ம். ஏய் வாடி போலாம். ம். பாட்டி, தமிழ் இங்க வா. வா தமிழ். தமிழ் பாட்டி, என் செல்லம். உன்னை கண்ணால பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா பாட்டி? இந்த நிமிஷம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு குட்டிமா. ஏன் பாட்டி அங்க என்ன பார்த்து பேசாம வந்தீங்க? அங்க உங்க அம்மா இருக்காங்கல்ல, அதான் நான் உன் கூட பேசுறத பார்த்தா உங்க அம்மா சண்டை போடுவாங்கல்ல. ஐயோ பாட்டி, இப்பெல்லாம் அம்மா சண்டையே போடுறது இல்ல. அம்மாவும் அப்பாவும் பழம் விட்டுக்கிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம். அப்படியா குட்டிமா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி பாட்டி, அம்மா அப்பா கல்யாணத்தை நீங்க பார்க்க வரலையா? ஆஹா. தமிழ் வேண்டாம் தமிழ். உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா மேல இருக்கிற கோவம் தான் குறைஞ்சிருக்கு. இப்பவும் பாட்டி மேல இருக்கிற கோவம் குறையவே இல்ல. அதனால அவ என்ன பார்த்தா திரும்ப வந்து சண்டை போடுவா. அப்புறம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடக்காம போயிடும்ல. ஆமால, இன்னும் அம்மா உங்ககிட்ட பேசவே இல்லைல்ல. ம். நாம எல்லாரும் எப்ப பாட்டி ஒன்னா இருப்போம்? நாம எல்லாரும்னா யார் யார சொல்ற நீ? நானு, அம்மா, ஆதியப்பா, நீங்க, ரத்தினம் தாத்தா, மருகுதம் பாட்டி எல்லாரும் தான். நம்ம வீட்ல இருக்கும்போது எல்லாரும் ஜாலியா இருந்தோம்ல பாட்டி. ஆமா தமிழ். அப்போ இருந்த வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ ஆளுக்கு ஒரு திசையில அலைஞ்சிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க பாட்டி, அம்மா அப்பா கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். நம்ம எல்லாருமே ஜாலியா இருப்போம். நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் குட்டிமா. சரி தமிழ், பாட்டி இங்க வந்தன்னு யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். சரியா? சரி பாட்டி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என் தங்கம் செல்லம். சரி தமிழ், உங்க அம்மா தேடுவாங்க, நீ போயிட்டு வா. ம்? தமிழ், பாட்டி கிட்ட சீக்கிரமா வந்துடணும். ம்? சரிடா தங்கம், பார்த்து போயிட்டு வா. ம்? ஓம் கம் கணபதே நம. ஓம் சுபாய நம. ஓம் ஏகதந்தாய நம. ஓம் விக்னராஜாய நம. ஓம் மிருகடாய நம. ஓம் கம் கணபதே நம. ஓம் ஏகதந்தாய நம. ஓம் கபிலாய நம. ஓம் கஜகர்ணிகாய நம. ஓம் லம்போதராய நம. ஓம் விகடாய நம. ஓம் விக்னராஜாய நம. ஓம் கணாதிபதயே நம. ஓம் தூமகேதுவே நம. ஓம் கணாத்மாய நம. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி சரி, நீயே நீயே சொல்லு. சொல்லு. சரி நான் நானே சொல்றேன். சொல்றேன். அடே சரி சரி உனக்கு சரி என்ன நான் சொல்றேன், நானே சொல்றேன், நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு பாரதி கிட்ட அவளும் ஆதியும் புருஷன் பொண்டாட்டி தான்னு எனக்கு ஆல்ரெடி தெரியுங்கிற உண்மையை நான் அவகிட்ட சொல்லிட்டேன். நீயும் சொல்லிட்டியாடி? அப்போ நீயும் சொல்லிட்டியா? ஆ, நானும் சொல்லிட்டேன். ஏய் நீ எதுக்கு சொன்ன? நீ எதுக்கு சொன்ன? முதல்ல அது சொல்லு. பாரதி இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமான்னு கேள்வியா கேட்டு டார்ச்சர் பண்ணா, அதான் கோவத்துல நான் சொல்லிட்டேன். அவன் ஆதி கல்யாணமே வேண்டாம், கார் எடுத்துட்டு கிளம்பி போலான்னு இருந்தான். அதான் சொல்லிட்டேன்.
இப்ப என்னடா பண்றது? சரி விடு, என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியே வந்தானே ஆகணும். அது இன்னைக்குன்னு நினச்சிக்கோங்க. அதெல்லாம் கரெக்டு தான்டா. ஆனா இந்த விஷயத்த எப்படியோ ஆதி சாதாரணமா தான் எடுத்துக்க போறாரு. ஆனா பாரதிய நினைச்சாதான்டா பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுரே, பயப்படாம இரு. சரியா? ம். தம்பி, நேரம் ஆயிட்டு இருக்க, பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. ஓம் கம் கணபதயே நம, ஓம் சுபஹாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் விக்னராஜாய நம, ஓம் விதாய நம, ஓம் கம் கணபதயே நம. ஏதா பவித்ரா, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா? ராமர் மெஸ்ல இருந்து சாப்பாடு வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதான் அம்மா போய் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டு இருக்காங்கப்பா. ஆட, இந்த வேலையில எதுக்கு இவ பாத்துக்கிட்டு இருக்கா? ஏ தர்மலிங்கம், இது நம்ம வீட்டு கல்யாணம்டா. நம்ம போய் பார்க்காம வேற யார் போய் பாப்பா? சாப்பாடு விஷயத்துல மட்டும் எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது. அத்தை என்னங்க வந்துட்டேன். கோத்தலட்சுமி வா. அப்புறம் சாப்பாடெல்லாம் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சு, வாங்கி வச்சிட்டேன். பவித்ரா அத்தை, அப்பா அம்மா வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டியா? அப்படி உட்காருங்க. பிள்ளையார் கூட்டு கூட்டிக்கோங்க. ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாஹே சர்வவிக்னோபவ சாந்தஹே. ஓம் ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. இன்னைக்கு இது நடக்குமா நடக்காதான்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீங்க வந்துட்டீங்க. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாரதி. இந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் நான் கொடுப்பேன். இனிமே நாம வாழ போற வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கலாம் பாரதி. என்னடா அவன் நேற்று வரைக்கும் சரியான முடிவு எடுக்கலைன்னா என்னை விட்டு போயிடுவேன்னு சொன்னா, ஆனால் இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? உங்களை விட்டுட்டு போகிறதும் ஒன்று தான், நான் என் உயிரை விட்டு போகிறதும் ஒன்று தான். என்னால் நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது பாரதி. இந்த நிமிஷத்துலேருந்து ப்ராமிஸாக என் சைடில் இருக்கிற எல்லா தப்பையும் நான் சரி பண்ணிடுறேன். இனிமேல் நீங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நீங்கள் சண்டை போடுற மாதிரி கூட நான் நடந்துக்க மாட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பழைய ஆதியா நான் உங்கள் கூடவே இருக்கேன் பாரதி. என்னை நம்புங்க பாரதி. டேய், எல்லாத்தையும் இப்போ பேசி முடிச்சிடாதரா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பேசுறதுக்கு மிச்சம் வை. என்ன மாப்பிள்ளை முகம் மட்டும் பிரகாசமா இருக்கு, பொண்ணு முகம் ஏன் வாடி போயிருக்கு? ஏதா
அப்படிலாம் ஒண்ணு இல்லத்தா, பொட்ட புள்ளல, அதாவது கூச்ச நாச்சமா இருக்கும். அப்படியாப்பா? ஏத்தா, ஏன் நான் கல்யாணம் முடிக்கும் போது மருமக எப்படி உட்கார்ந்துருந்தா இப்படிதான் உட்கார்ந்துருந்தா? அதெல்லாம் அத்தை கம்முன்னு உட்காந்து இருக்க மாட்டாங்க, கவலையில உட்காந்து இருந்திருப்பாங்க. இவரை போய் நம்ம தலையில கட்டி வைக்கிறாங்கன்னு வேதனையில இருந்திருப்பாங்க, அது தெரியாம. ஏய் இங்கறா, தட்டுல இருக்கிற தேங்காய் எடுத்து மண்டை உடைச்சு போடுவேன். முட்டிடுவீங்களா? ஓ, அந்த தேங்காய் சொன்னீங்களா? சாரி. ஏய், நீ என்ன இப்படி இழிச்சிட்டு நிக்கிறவ? இது அம்புட்டும் நீ கொடுக்குற இடம் தான். இந்தாங்கம்மா, இதை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. பாரதி, என்னடி இது? தாலி கட்டுற நேரத்துல எந்திரிச்சு நிக்கிற? கல்யாண பொண்ணு மணமேடையில இருந்து எந்திரிக்கலாமா? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கிறேன். பாரதி, அதுக்கு இதான் நேரமாடி. தாலி கட்டுறத நிக்க வச்சுதான் கேப்பியா? நீ முதல்ல இந்த பக்கம் வா. இப்ப கேட்டதா இதுக்கு சரியான பதில் வரும். எனக்கு முதல் கல்யாணம் ஆயிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. என்னோட முதல் புருஷன் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும்போது என்னால எப்படி ரெண்டாவது தாலியை கட்டிக்க முடியும்? ஏம்மா, பெரியவங்க கிட்ட நீ சம்மதம் சொன்னதுனால தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. நீ முதலே சொல்லியிருந்தா தாலியை கட்டி அந்த பால் சொம்புல போட்டிருந்தா எல்லாம் கழிஞ்சு போயிருக்குமே. தாலிய நானே கழட்டி போடணுமா, இல்ல கட்டின என் புருஷன் வந்து கழட்டி போடணுமா? ஏத்தா பாரதி, என்னதான் சொல்ற நீயே? அந்த கலவணி போய் வந்திருக்கானா இங்க?
என்ன பண்றாங்க இவங்க? நீ பேசினியாடி? பாரதி இதெல்லாம் ரொம்ப தப்பு பாரதி, வேண்டாம். முடிஞ்ச விஷயத்த திரும்ப கிளறி பேசிட்டு இருக்காத. தயவு செஞ்சு உட்காரு ப்ளீஸ். எதடி தப்பு? வாழ்க்கையே இல்ல நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த என்ன என் பொண்ணை வச்சு என் மனசு கலைச்சு என்னை ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்ணுவாரு. அதெல்லாம் தப்பு இல்லையா? முதல் வாழ்க்கை தான் இல்லாம போச்சு. ரெண்டாவதா கிடைச்ச வாழ்க்கையாவது சரியா இருக்கும்னு நினைச்சு வாழ்ந்தா. என் முதல் வாழ்க்கை எனக்கு இல்லாம போனதுக்கே அவர்தான் காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இப்படியே இருக்கணுமா? அப்ப அவர் செஞ்சதெல்லாம் தப்பே இல்லங்கிறியா? சிஸ்டர், இது நம்மளுக்குள்ள பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் சபையில வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம். நீங்க உட்காருங்க. அன்னைக்கு நான் யாரும் இல்லாத அனாதை மாதிரி இங்க வந்து நின்னேனே, அதுக்கு காரணமா இருந்த என் புருஷன் செஞ்சது எல்லாமே நல்லா இருக்கா?